இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 டம்ளர் கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளர் தண்ணி, ஒரு புடலங்காவை நல்லா ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் ஒரு மிக்சியில் தேங்காய் துருவினது, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 4 பல் பூண்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து இந்த கடலைப்பருப்பு புடலங்காய் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியில் நல்ல டேஸ்ட்டுக்கும் நல்ல மணத்துக்கும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம மனமாக இருக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு இறக்குனா புடலங்காய் கூட்டு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.